ஹாய், இன்றைக்கி நம்ம கிச்சன் ரெசிப்பியில் பட்டாணி குருமா எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஒரு ஒரு வானலில் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இது கூட பட்டை, லவங்கம், சோம்பு, ஸ்டார் பூ, பிரியாணி இலை, 5 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கிக்கிறேன். ஒரு கட் பண்ணி வச்சுருந்தா ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வீட்டிலேயே அரைச்சது. ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். இது கூடயே உப்பு தேவையான அளவு. இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கின உடனே பச்சை பட்டாணி வேக வச்சுருந்தேன், அதில் இதை நான் சேர்த்துக்கிறேன். இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், கரம் மசாலா வீட்லேயே அரைச்சி வச்சுருந்தது 1/2 ஸ்பூன் இதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். துவரம்பருப்பு வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கேன். அந்த துவரம்பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து வந்தோடனே இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் துவரம்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக தான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த அளவு கொதித்த உடனே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு கொதி வரட்டும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காத மாதிரி. ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போது கொத்தமல்லி தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பட்டாணி குருமா ரெடி. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன். தண்ணி அதிகமாக சேர்க்கல, இதுக்கு நான் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருந்தேன். இதை சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இன்றைக்கி பட்டாணி குருமா ரெடி. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.